ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லாரையும் நான் மெட்ராஸ் சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் 1/2ன்ற ½ ரூபீஸ்க்கு 1 ரூபி அந்த காயினை பற்றி நான் பேச போகிறேன். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் ஆண்ட பிரிட்டானிய அரசனுடைய அவங்க அச்சடித்த நாணயங்களும் அந்த நாணய அமைப்பு முறையை இந்தியாவில் பின்பற்றிட்டு வந்திருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950ஆம் ஆண்டு தான் இந்தியா குடியரசானது. அந்த வரைக்கும் 47லேருந்து 50 வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் தான் இந்தியாவில் வந்து புழக்கத்தில் இருந்தன. அப்புறம் இந்திய குடியரசான பிறகு, அதாவது 1950 ஜனவரி 26க்கு பிறகு தான் இந்திய அரசு வந்து முதல்ல நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டாங்க. அப்போ வந்து 1/2ன்ற ½ அணா, 1/4, 2 அணா, 1 அணா, ஒரு தம்படி காசு, அந்த மாதிரி நாணயங்கள் வந்து அப்போ வந்து அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஒரு ரூபாய் பார்த்தீங்கன்னா 16 அணாக்கள் சேர்ந்தது ஒரு ரூபாய், அதாவது 64 தம்படி சேர்ந்தது ஒரு ரூபாய் ஆகும். ஒரு அணா, அதாவது ஒரு பைசு, 4 தம்படி சேர்ந்தது. தம்படினா இந்த பைசு, PICE பைசு சேர்ந்தது ஒரு அணா ஆகும். 64 தம்படி தான் தம்படி என்பது பைசு, PIC என்ற பைசு என்று அழைக்கப்பட்டது ஆங்கிலத்தில். ஒரு அணா வந்து 4 தம்படிக்கு சமமாக இருந்திருக்கு. 1957 தான் இந்தியா வந்து டெசிமல் சிஸ்டத்துக்கு மாறியது. தசம முறைக்கு தமிழில் பார்த்திங்கன்னா தசம முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாறின போது கூட சிறிது காலம் வரைக்கும் இந்த அணா சிஸ்டம்ன்ற நாணயங்களும் இந்தியாவில் புழக்கத்தில் இருந்திருக்கு. அணா சிஸ்டமும் இருந்திருக்கு. 1 ரூபாய் 2 ரூபாய் என்ற நாணயங்களும் வந்து அப்போ தான் புழக்கத்தில் வந்திருக்கு. 2 வகை நாணயங்களுமே இந்தியாவில் அப்போ வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு. அந்த நாணயங்கள் வந்து 1957லேருந்து 64 வரை அச்சடிக்கப்பட்ட நாணயங்களை வந்து நயா பைசா, அதாவது புதிய நாணயங்கள்னு, புதிய நாணயம் ஆங்கிலத்தை வந்து நியூ பைசான்னு சொல்லுவாங்க. 64 வரைக்கும் அந்த நயா பைசான்ற நாணயம் வந்து அழைக்கப்படுது. அப்போ புதுதாக புழக்கத்தில் வந்த 1 ரூபாய், 1 காசு, 1 காசு, 2 காசு, 3 பைசா, 5 பைசா, 10 பைசா, 25 பைசா எல்லாம் 1 ரூபாய் நாணயம் கூட அப்போ வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு. இதில் 1 ரூபாய் வந்து 1 ரூபாய், 1/2, 1/4 அந்த நாணயங்கள் வந்து டெசிமல் சிஸ்டம் வந்த பிறகு, 1 ரூபாய் 2 ரூபாய் நாணயங்கள் வந்த பிறகும் நம்ம வந்து பயன்படுத்தி வந்திருக்கோம். அந்த காலத்திலேயே ½ ரூபி நாணயம் வந்து ரிபப்ளிக் இந்தியாவின், அதாவது குடியரசு இந்தியாவினுடைய முதல் 5 வருடங்கள் மட்டுமே இதை வந்து இந்த நாணயங்களை அச்சிட்டிருக்காங்க. இந்த 1/2 நாணயங்கள், ½ ரூபீஸ்ன்ற நாணயங்கள் வந்து 5 வருடங்கள் மட்டுமே இந்தியாவில் அச்சடிக்கப்பட்டது. முதல் பார்த்திங்கன்னா 1950 அதை 1/2 அச்சடித்தாங்க. அப்புறம் 51, அப்புறம் 54, 55, 56, மொத்தம் இது பார்த்திங்கன்னா 5 வருடங்கள் மட்டுமே இந்த 1/2ன்ற நாணயம் வந்து அச்சடிச்சிருக்காங்க. இந்த நாணயங்கள் வந்து 1/2ன்ற ½ ரூபீஸ், அதாவது அரை அணான்ற அந்த பேச்சு வழக்கில் அது வந்து சொல்லியிருக்காங்க. 1/2ன்றது அரை அணா. இந்த ஃப்ராக்ஷன் சொல்லக்கூடிய 1/2, 1/4 நாணயங்கள் வந்து இந்த இரு நாணயங்களில் மட்டும்தான் 1/2, 1/4ன்ற இந்த பின்ன முறை வந்து இருந்திருக்கு. இந்த 2 காயின்கள் மட்டும்தான் 1/2, 1/4ன்றதை அச்சிட்ருக்காங்க. இதில் வந்து 1951ஆம் ஆண்டு அச்சடிக்கப்பட்ட இந்த நாணயம் பார்த்திங்கன்னா பாம்பே மின்ட்டில் மட்டும்தான் இந்த நாணயத்தை அச்சிட்ருக்காங்க. அப்புறம் 1950 1/2 அந்த நாணயம் பார்த்திங்கன்னா பாம்பே அண்ட் கல்கட்டா 2 மின்ட்டில் வந்து அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. 51 வந்து பாம்பே, 50 வந்து பாம்பே கல்கட்டா, 54 பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மின்ட்டு தான், கொல்கத்தா மின்ட்டு மட்டும் தான் அச்சிட்ருக்காங்க. 55 மும்பை மின்ட்டு மட்டும், 56 கொல்கத்தா மின்ட்டு மட்டும் தான், 2 மட்டும் தான் அச்சுட்டாங்க. இந்த நாணயத்துடைய முன்பக்கம் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் பெரிய அளவில் வந்து அச்சிட்ருப்பாங்க. பெரிய அளவில் அசோக சின்னம் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்ற எழுத்து இருக்கும். கீழே ஒரு ஸ்டார் மார்க் இருக்கும். அது வந்து ஹைட்ராபேட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சும்மா ஸ்டார்ன்றது ஒரு அளவுக்காக வந்து அச்சிட்ருக்காங்க. அதே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த காயின் பார்த்திங்கன்னா 1/2 அப்படின்ற 1/2ன்ற எண் வந்து அச்சிட்ருப்பாங்க. ஆதார் ரூபியான்னு ஹிந்தியில் வந்து எழுதியிருப்பாங்க. கீழே வந்து அதனுடைய வருடம், அச்சடிக்கப்பட்ட வருடம் இருக்கும். அது கீழே தான் மின்ட் மார்க்கு இருக்கும். இந்த நாணயங்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து 1956 அதில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் லைன் 56 வந்து அச்சடிக்கப்பட்ட காயின் பார்த்திங்கன்னா அந்த லைன் பார்த்திங்கன்னா மற்ற வருடங்கள் அச்சடிக்கப்பட்ட நாணயத்தினுடைய லைன் வெரைட்டியில் விட இந்த 56 வந்து சின்னதாக இருக்கும். லைன் சிங்கம் வந்து சின்னதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 50, 51, 54, 55 இந்த வருடங்கள் அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் வந்து பெரிய லைனாக இருக்கும். அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 டாட் இருக்கும். அந்த லெஜண்ட், அது எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா டாட் 2 வரும். ஆனால் இது 56 அந்த 2 டாட் வந்து இருக்காது. இது வந்து ஒரு சிறப்பு அம்சமே அதுதான். இந்த 56 அச்சடிக்கப்பட்ட டாட் எதுவும் வராது. ஆனால் மற்ற காயின்கள் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அச்சிட்ருக்காங்க, அது வந்து 2 இடத்துல வந்து டாட் வந்து புள்ளி வரும் மேலே. அது ஒரு சிறப்பு அம்சம். இதில் இந்த நாணயங்கள் பார்த்திங்கன்னா நிக்கலில் வந்து அச்சிட்ருக்காங்க. அந்த காலத்தில் நிக்கல் மெட்டலில் அச்சிட்ருக்காங்க. வெயிட் வந்து 5.83 கிராம். வெயிட் வந்து 5.83 கிராம். வட்ட வடிவமான நாணயமாக அச்சிட்ருக்காங்க. டயமீட்டர் வந்து 24 mm உள்ள நாணயம். இது வந்து எட்ஜ் பார்த்திங்கன்னா ரீடட் எட்ஜாக இருக்கும். எட்ஜ் வந்து ரீடட் எட்ஜாக இருக்கும். இதோ 1/2ன்னு எழுதியிருப்பாங்க. 2 பக்கம் வந்து இந்த கதிர் போட்டிருப்பாங்க. அதாவது இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு. அதனால் விவசாயத்தை வந்து குறிக்கும் விதமாக ஒரு கோதுமை கதிர்கள் இருக்கிற மாதிரி இந்த படம் வந்து அச்சிட்ருப்பாங்க. இதில் வந்து 1950ஆம் வருடம் அச்சடிக்கப்பட்ட காயின் வந்து ரேரான காயினாக இருக்குது. அது வந்து கொல்கட்டாவில் அச்சடிக்கப்பட்ட காயின் ரொம்ப ரொம்ப ரேரு.
அதில் கொல்கட்டாவில் அச்சடிக்க காயினுடைய வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரூ.100 கிட்டத்தட்ட நல்ல கண்டிஷனாக இருந்தால் ரூ.1000 வரைக்கும் விலை போகும். அதே 50ல் மும்பையில் அடிக்கப்பட்ட காயினாக இருந்தால் அதனுடைய நார்மல் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரூ.30 வரைக்கும் நல்ல யூஎன்சி கண்டிஷன் ரூ.30 வரைக்கும் அதனுடைய விலை இருக்குது. இப்போ கூட இந்த மாதிரி காயின்ஸ் கிடைக்குது, நல்ல கண்டிஷன் கிடைக்கும் போது நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அதே 1955ஆம் ஆண்டு அடிக்கப்பட்ட காயின் பாருங்க, பாம்பே மின்ஸில் அச்சடிக்கப்பட்டு ரொம்ப ரேரான காயின் அது நல்ல கண்டிஷன் இருந்ததுன்னா ரூ.100 கிட்டத்தட்ட அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 வரைக்கும் அதனுடைய விலை வந்து போகுது. மற்ற காயின்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட்டு தான், அதாவது ஒரு யூஎன்சி நல்ல கண்டிஷன் ரூ.30 வரைக்கும் அதனுடைய காயின் வந்து இப்பவும் கிடச்சிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி காயின்களை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இந்த காயின்களை பார்க்கும்போது அந்த காலத்தில் அந்த 1/2 1/4ன்ற அந்த சிஸ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், இதனை வரலாறை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி காயின்களை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் இதனுடைய விலை இன்னும் வேல்யூபுளாக இருக்கும். இந்த நாணயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அதாவது FAO சீரீஸில் வெளியிடப்பட்ட இந்த 50 பைசா நாணயத்தை பற்றி பேச போகிறேன். இந்தியா வந்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றதை சிறப்பிக்கும் விதமாக இந்த நாணயம் 1973ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் அச்சிடப்பட்ட வெளியிடப்பட்ட நாணயம். மெட்டல் பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கலில் வச்சு வெளியிடப்பட்ட நாணயம். வெயிட் 5 கிராம் எடையுள்ளது. சைஸ் பார்த்திங்கன்னா 24 mm உள்ள நாணயம். ஷேப் வந்து வட்ட வடிவமான நாணயம். டைமீட்டர் 24 mm உள்ள நாணயம். திக்னஸ் வந்து 1.6 mm உள்ள நாணயம். இதோடைய முன்பக்கம் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். டினாமினேஷன் 50ன்ற எண் வந்து எழுதப்பட்டிருக்கும். பாரத்னு ஹிந்தியிலையும் இந்தியா என்ற ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும். இந்த நாணயம் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு, அதாவது கோதுமை கதிர்கள் 2 பக்கம், கோதுமை தாள்கள் 2 பக்கம் இருக்கும். நடுவில் வந்து ஒரு ஷீல்டு ஒன்று வச்சுருப்பாங்க. நடுவில் வந்து ஒரு ஷீல்டு வச்சு ஒரு போர்ட்ரேட் வந்து அச்சிட்ருப்பாங்க. க்ரோ மோர் ஃபுட் 1973ன்னு எழுதப்பட்டிருக்கும். இந்த நாணயம் வந்து இந்திய உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றதை சிறப்பிக்கும் விதமாக தான் இந்த போர்ட்ரேட்டை வந்து போட்டிருக்காங்க. இந்த நாணயம் வந்து செக்யூரிட்டி எட்ஜ் உள்ள நாணயம். 1973ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட இந்த நாணயம் வந்து கொல்கத்தா அன்று மும்பை 2 மினிட்டில் மட்டும்தான் அச்சிட்டு வெளியிட்டாங்க. அதில் வந்து கொல்கத்தா வந்து கொஞ்சம் விலை அதிகமுள்ள நாணயம். நல்ல கண்டிஷன் உங்களுக்கு யூஎன்சியில் வேணும்னா ஒரு ரூ.100 வரைக்கும் விலை கொடுத்து நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதே மும்பையாக இருந்தால் ரூ.70 வரைக்கும் இதனுடைய விலை இருக்குது. 2 மினிட்டுமே கிடைத்தா நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இதுலேயே ப்ரூஃப் செட் காயின் இருக்குது. அதாவது B என்ற மின்ட் மார்க், ப்ரூஃப் செட்டில் B மும்பை மட்டும் போட்டாங்க. அதில் B என்ற மின்ட் மார்க் உள்ள நாணயம் வந்து இப்போ அதனுடைய வேல்யூ வந்து 1600 வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நார்மலான இந்த நாணயம் கொல்கத்தா மின்ட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம். யூஎன்சிலேயே நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம், விலை குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரி நாணயம் யூஎன்சியில் கிடைச்சா கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி.